ஷூட்டிங் ஸ்பாட்னாலே ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க நினச்ச கதாபாத்திரம் இல்லாமல் இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அன்ஈஸியாக இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில எனக்கு மரியாதை தெரியாதா? நான் சினிமாவை விட்டே போயிடுறேன்னு சுஜாதா அவர்கள் சொன்ன சில விஷயங்கள் ரொம்பவே அவங்களுடைய பர்சனலாக பார்த்தீங்கன்னா, இப்போ சமூக வலைதளங்களில் வெள்ளாக பரவி வந்துட்டுருக்கு. எங்கள் அப்பாவுக்கு பாட்டு, டான்ஸ், சினிமானா பிடிக்காது. வீட்டு ரேடியோவில் பாட்டு கூட வைக்க மாட்டாருன்னு சுஜாதா சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமா எத்தனையோ பேரழகிகள் நடிப்பில் உச்சம் தொட வச்சிருக்கு. திறமையான நடிகைகளை பார்த்துருக்கு. அதில் 70களில் அழகிலும் சரி நடிப்பிலும் சரி ஜொலித்த நாயகி அப்படின்னா சினிமா துறைக்கு நிறைய பேர் வந்தாங்க. என்னென்ன சாதிச்சாங்க, அவங்களுடைய பர்சனல் லைஃப்னு பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் அப்பப்போ வெளியாகிக்கிட்டே தான் இருக்குது. விஜயலட்சுமியோட பூர்வீகம் கேரளாவாக இருந்தாலும் அவங்க பிறந்து வளர்ந்தது யாழ்ப்பாணத்தில். நடிகை சுஜாதாவோட நிஜ பெயர் என்னென்னா விஜயலட்சுமி. சுஜாதாவோட அப்பா சங்கரமேனன் ஒரு விலங்கியல் ப்ரொஃபஸரு. அம்மா சரஸ்வதி குடும்ப தலைவி. 1950களில் இந்தியாவில் இருந்து பல ஆசிரியர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கல்லூரிகளில் வேலை பார்க்க போயிருக்காங்க. அப்படி போயிருந்தப்போ தான் சுஜாதா பிறந்திருக்கிறாங்க. 10வது வரைக்கும் சுஜாதா அங்கே தான் படிச்சிருக்காங்க. சுஜாதா 9 மாத குழந்தையாக இருந்தப்போ குழு குழந்தைக்கான விளம்பர போட்டி ஒன்றில் அவங்க அம்மா கலந்துக்க வச்சுருக்காங்க. முதல் பரிசு வேறு யாருக்கு கிடைச்சிருக்கும்? குழந்தை சுஜாதாவுக்கு தான். அதுக்கு பிறகு ஒரு சிங்கள பட தயாரிப்பாளர் தன்னோட படத்தில் குழந்தை சுஜாதாவை நடிக்க வைக்கணும்னு கேட்க சுஜாதா அப்பா அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு மறுத்திருக்கிறார். இந்த இடத்துல சுஜாதாவோட அப்பா பற்றி சொல்லியே ஆகணும். எங்கள் அப்பாவுக்கு பாட்டு, டான்ஸு, சினிமா பிடிக்காது. ரேடியோவில் கூட பாட்டு வைக்க மாட்டார். சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டார். அவருக்கு நல்லா படிக்கிறவங்கள மட்டும்தான் பிடிக்கும். நானும் படிப்பில் அந்த அளவுக்கு கெட்டிக்காரியெல்லாம் கிடையாது. அப்பா ரிட்டையர்ட் ஆனதுமே நாங்கள் கேரளாவுக்கே திரும்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் மலையாள சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தேன். சினிமான்னு சொன்னாலே வெறுக்கிற அப்பாவுக்கு மகளாக பிறந்துட்டு நான் நடிகையானதுக்கு காரணம் என்னுடைய அண்ணன் கோபிநாத். அவருக்கு சினிமா நடிக்கணும்னு ஆசை. ஆனால் அவருக்கு போலியோ அட்டாக் வந்ததால் அவரோட ஆசை நிராசை ஆயிடுச்சு. அதனால் அவரோட சினிமா ஆசை என்னை நடிகையாக்கி பூர்த்தி செஞ்சுக்கணுன்றது தான். அதுக்கான எல்லா முயற்சிகளையும் செஞ்சவர் அண்ணன் தான். அதுக்கு பலனும் கிடைச்சது. எனக்கும் நடிகையாகணும்னு கொஞ்சம் கூட ஆசை இல்லை. என் அண்ணனோட ஆசைக்காக தான் மலையாள படங்கள் நடிக்க ஆரம்பித்தேன். என்னோட முதல் படம் தபஸ்வினி. ஒரு விதவை தங்கை கேரக்டர் நடித்தேன். முதல் படமே ரொம்ப சோகமான கேரக்டர். அதுக்கப்புறம் நான் நடித்த 40 மலையாள படங்கள்லேயுமே அநேகமாக நான் சோகமான கேரக்டர் தான் நடித்தேன். 1974 வெளிவந்த என்னோட முதல் தமிழ் படம் அவள் ஒரு தொடர்கதை. அதிலும் ஒரு சோகமான கேரக்டர் தான். அவள் ஒரு தொடர்கதை படம் ரிலீஸ் ஆனப்போ நடிகை சுஜாதா ஆனந்த விகடனுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில் மட்டும் இல்லை, நிறைய பத்திரிகைகளில் அவங்க பேட்டிகள் கொடுத்துருந்தாங்க. சுஜாதா மலையாளத்தில் நடிச்சிட்டு இருந்தப்போ தமிழில் நடித்தா பாலச்சந்தர் படத்தில் தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே தான் வாய்ப்பு கிடைச்சது. என்னோட பேச்சில் மலையாள வாடை அதிகமாக இருக்கும். முதல் முறை பாலச்சந்தர் சார் என்னை பார்த்தா இப்போ கூட உங்களோட தமிழ் உச்சரிப்பு சரியா இல்லைன்னு தான் சொன்னார். அதுக்காக என்னை தினமும் தமிழ் பேப்பரை உறக்க படிக்கும்படி அவர் சொல்லுவார் அப்படின்னு அவங்களுடைய பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை அவங்க பேசியிருக்கிறாங்க. எனக்கு அதற்கப்புறம் உச்சரிப்புக்காக டப் பண்ணாங்க. 2வது ஷெடியூலில் நான் சல்லமாக தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் பேசின தமிழை பார்த்து கேபி சார் யார்கிட்டையாவது தமிழ் கற்றுக்கிட்டியான்னு கேட்டு ஆச்சரியப்பட்டார். இந்த படத்தில் உனக்கு நல்ல கேரக்டர் தான் கொடுத்துருக்கேன். இனிமேல் மற்ற படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்ன, கேரக்டர் என்னன்னு கேட்டு நடின்னு சொன்னார். நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சுஜாதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வித்தியாசமான கேரக்டர்களில் சுஜாதா அவர்கள் நிறைய திரைப்படங்களில் வாழ்ந்திருப்பாங்க. அன்னக்கிளி அவர்கள், அந்தமான் காதலி, ஒரு ஊதாப்பூ, கண் சுமட்டுகிறது, சந்திப்பு, தீர்ப்பு அப்படின்னு நிறைய தமிழ் திரைப்படங்களில் அவங்க விதவிதமான கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. நிறைய ஹீரோக்கள் கூடவையுமே பார்த்திங்கன்னா அவங்க நடிச்சிருப்பாங்க. இப்படி அவங்க நடித்து அதற்கப்புறம் அவங்களை பற்றிய நிறைய விஷயங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு சில பிரச்சனை வரும்போது எனக்கு என்ன மரியாதை தெரியாதா, நான் சினிமா விட்டே போயிடுறேன்ற முடிவுக்கு கூட அவங்க எடுக்க ஆளாயிட்டாங்களா. அதுதான் இப்போ ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது.